ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 3ஓட 100 days சேலஞ்ச். காலையில் 4 மணிக்கு எழுந்துருவேன், 4:30 மணிக்கு எழுந்துக்கிட்டேன். ஸோ எல்லா ரொட்டீனும் முடித்தாச்சு. ஈவன் 7:30க்கே சாப்பிட்டாச்சு காலையில். ஓகேங்களா? ஸோ 8:30க்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 90 days சேலஞ்ச் இங்கிலீஷ் சேனலில் முடிச்சிட்டேன். ஸோ தமிழ் சேனலில் இது டே 3 ஆஃப் 100 days சேலஞ்ச். ஸோ காலையில் எழுந்துக்கணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சில ஹேபிட்ஸ்லாம் இன்றைக்கி ஆக்சுவலாக டே 3ல் இருக்கேன். கொஞ்சம் நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துக்கே முடியல. எழுந்துட்டேன் 3:30க்கு. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப தூங்கிட்டேன். ஏன்னா என் பாடிக்கு தூக்கம் பத்தலை. ஸோ அதை நான் சென்ஸ் பண்ணேன். அதனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக 1 hour தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்தேன். எல்லா ரொட்டீனும் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும். நம்ம கரெக்ட் போகிற வே வந்து கரெக்டான வேவா, இல்லை வந்து நடக்குமா நடக்காதான்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அது உண்மையாகவே நடக்காதுங்க. நீங்கள் அந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணணும், அதை ட்ரஸ்ட் பண்ணணும், ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அன்றைக்கி டேவோட டாஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஃப்யூச்சர் எப்படி வரும்? இன்னிலேருந்து போனால் தானே நாளைக்கு வரும், நாளையிலேருந்து போனால் நாளைக்கு வரும். ஸோ இன்றைக்கே ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, ஒரு 90 days சேலஞ்சு பண்ணிடல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே காலையில் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கும் கஷ்டம்தான். 35 வயசில் இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் தானே. இவ்வளோ வருஷமாக காலையில் எழுந்துக்கல. ஒரு ரொட்டீன் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமாக இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 week 2 weeks நீங்கள் புஷ் பண்ணி ஆகணும். கான்ஷியஸாக புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சப்கான்ஷியஸில் போகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விழுப்பீங்க. ஸோ எடுத்தவொடனே யாரும் விழிக்க முடியாது. ஒரு கோல்ஸ் வச்சுங்க. இன்றைக்கி எழுந்து என்ன பண்ண போகிறோம்? மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டோன்னா நம்ம சர்வைவலுக்கான அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் எனக்கு எப்போ புரியுச்சுன்னா 35 வயசில் புரியுது. ஸோ ஒரு வயசில் பணம் தேவைப்படும், ஒரு வயசில் ரிலேஷன்ஷிப் தேவைப்படும். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எதுவுமே தேவைப்படாது. தனிமை தான் வந்து ரொம்ப இதுவும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன் அது ஒரு சைக்கிள். அதை பற்றி ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணலன்னா உங்களால் அந்த அவுட்கம் எடுக்கவே முடியாது. உண்மையாலே ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ரீசன் நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களால் அந்த அவுட்கமே வராது. ப்ராசஸை என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அந்த அவுட்கம் வரும். இனிஷியல் டேஸில் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே உங்களுக்கு ரொட்டீன் ஆகும், ஹேபிட் ஆகும். இப்படி தான் எல்லாமே ஒரு இப்போ நான் எக்ஸலில் எல்லா ஷார்ட்கட்ஸும் பூந்து விளையாடுவேன். ஆனால் இனிஷியல் டேஸில் அப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. இனிஷியல் டேஸில் நான் எஃபர்ட் போட்டேன், ஷார்ட்கட்ஸை கற்றுக்கினேன், எல்லா சினாரிஸும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது அது எல்லாமே சப்கான்ஷியஸில் போயிடுச்சு. அது எல்லாமே ஹேபிட்டில் ஆரம்பிச்சு. ஸோ எந்த டாஸ்க் கொடுத்தாலும், எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து எடுத்தோடனே வந்துச்சானா வரல. இட் டேக்ஸ் சம் இயர்ஸ். ஸோ அதே போல் எல்லாமே கொஞ்சம் வருடங்கள் ஆகும், கொஞ்சம் மாதங்கள் ஆகும், கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்கள் பெரிய கோல் இருந்துச்சுன்னா பல வருடங்கள் ஆகும், சின்ன கோல் இருந்துச்சுன்னா பல மாதங்கள் பல வாரங்கள் ஆகும். ஸோ எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பாய். என்னோட இங்கிலீஷ் சேனல் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, டெல்லி கதிர்வேல்னு. அதை போய் விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு 90 days கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.